சபரிமலையில் 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வை தருவார் என்பது நம்பிக்கை. 48 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பன் சன்னதிக்கு பக்தர்கள் செல்கின்றனர். சபரிமலையில் இருக்கின்ற 18 படிகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அந்த படிகள் ஒவ்வொன்றும் ஒரு பொருளை குறிக்கும். முதல் படி கண்களை குறிக்கும், இது நல்லவை மட்டுமே பார்க்க வேண்டும். 2ஆம் படி மூக்கை குறிக்கும், சுத்தமான காற்றை மற்றும் சுவாசிக்க வேண்டும். 3ஆம் படி காதுகளை குறிக்கும், நல்ல சொற்களை கேட்க வேண்டும். 4ஆம் படி நாவை குறிக்கும், நல்ல சொற்களை பேச வேண்டும். 5ஆம் படி உணர்வை குறிக்கும், எப்போதும் மணிமாலையை மட்டுமே தொட வேண்டும். 6லிருந்து 13 வரை உள்ள 8 படிகளும் அஷ்டகர்சன் என குறிக்கும். இது காமம், குரோதம், பேரார்வம், மோகம், போட்டி பொறாமை, தற்பெருமை ஆகியவற்றை குறிப்பதாகும். 14ஆம் படி சாத்வீகம் என்பதையும், 15ஆம் படி ராஜசன் என்பதையும், 16ஆம் படி தாமசம் என்பதையும் குறிக்கும். இது மூன்று குணங்களாகும். சோம்பலை விட்டுவிட்டு ஒருவர் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் குறிக்கக்கூடியது. 7ஆம் படி வித்யா என்று குறிக்கும். வித்யா என்றால் அறிவாகும். 18ஆம் படி அவித்யா என்று குறிக்கும், மோட்சத்தை பெற வேண்டும் என்பதை குறிக்கும். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.